ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுல இருக்கும் பொழுது நபிகள் நாயகத்தோட கடைசி காலகட்டம் ஒன்று இருக்கும் இல்லையா? இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய கடைசி காலகட்டம் ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த காலகட்டங்கள்ல நாம பிள்ளைங்கள்ட்ட எவ்வளவு அக்கறையாட்டு நடந்துக்கிடுவோம், நாம பிள்ளைங்கள்ட்ட எவ்வளவு கவனமாட்டு நடந்துக்கிடுவோம். பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு வசியத்து பண்ணுவோம். அண்ணா இப்படி இருக்கிறா, தம்பி இப்படி இருக்கிறா, பிள்ளைங்க சண்டை பிடிச்சிட்டு கிடக்காதீங்களா, என்னுடைய பயணத்திற்கு முன்னாடி ஒற்றுமை சந்தோஷமா இருக்கடான்னு சொல்லி போட்டு நாம நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு வசியத்து பண்ணுவோமோ பண்ண மாட்டோமா? பண்ணுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்நாளுடைய கடைசி பகுதியை நெருங்கி வருகிற பொழுது சஹாபாக்களுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. என்ன மெசேஜை கொடுக்குறாங்க? இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன், என்னுடைய ஆத்மாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைப்பற்ற போகிறார், நான் உங்களை விட்டு பிரிய போகிறேன், மரணம் அடைய போகிறேன் என்கிற இந்த செய்தியை நேரடியாக சொல்லல. ஆனால் மறைமுகமாக நினைச்சாங்க சஹாபாக்கள் இந்த மெசேஜை உணர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. எந்த மெசேஜ? நான் மரணம் அடைய போகிறேன், இந்த உலக வாழ்க்கை எனக்கு முடிய போகிறது என்கிற இந்த மெசேஜ சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது என்ன செய்வாங்க? சஹாபாக்களுக்கு மத்தியில இந்த மெசேஜை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படிலாம் கொடுத்துருக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒரு தடவை சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சொல்றாங்க, தோழர்களே, ஒரு அடியார், அந்த அடியாருக்கு முன்னாடி இந்த உலக வாழ்க்கையும் எடுத்து வைக்கப்படுகிறது, மறுமை வாழ்க்கையும் எடுத்து வைக்கப்படுகிறது. எப்படி சொல்றாங்க? சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நபி தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழர்களே, ஒரு அடியார், அந்த அடியாருக்கு முன்னாடி இவ்வுலக வாழ்க்கை எடுத்து வைக்கப்படுகிறது. இந்த உலகத்துல வாழ்ந்தீங்களா, பொன்னாடி பிள்ளைகளோடு இருக்கிறீங்களா, வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா, உலக வாழ்க்கை எடுத்து வைக்கப்படுகிறது. அதே மாதிரி மறுமை வாழ்க்கையும் அந்த அடியாருக்கு முன்னாடி எடுத்து வைக்கப்படுகிறது. இப்படி எடுத்து வைக்கப்பட்ட உடனே அந்த அடியார் என்ன பண்ணுகிறார்? மறுமை வாழ்க்கையை தேர்வு செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கத்தோடு இருந்தாங்க பாருங்க, நகமும் சதைமாடி இருந்தாங்க பாருங்க. நாம சொல்லுவோம் தெரியுமா, மலரும் மனமும் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. ஒரு பூ, அந்த பூவை எடுத்து மோந்து பார்த்தோம்னா அதுல எப்படி நறுமணம் இருக்குமோ அதே மாதிரி மலரும் மனமும் அப்படிங்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நபித்தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மெசேஜை வழங்கி கொண்டார்கள். எந்த மெசேஜ? ஒரு அடியார், அந்த அடியார் தான் யார்? இம்மை எடுத்து வைக்கப்படுகிறது, மறுமை எடுத்து வைக்கப்படுகிறது. அந்த அடியார் மறுமையை தேர்வு செய்து கொண்டார். நபிகள் நாயகத்துடைய மரணத்தை பற்றி சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்தை விட்டு பிரிய போறாங்க போல் தெரிகிறது என்பதாக எண்ணி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும் என்ன பண்றாங்க? தண்ணீர் விட்டு அறிகிறார்கள். அப்ப என்ன சொல்ல வாங்க? இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன் என்கூடிய அந்த மெசேஜை சூசகமா நினைச்சாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்லி காமிக்கிறாங்க.